அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். அன்பிற்குரியவர்களே, முன்னொரு காலத்தில் 2 நத்தைகள் வாழ்ந்து கொண்டிருந்தன, கணவன் மனைவி. இந்த 2 நத்தைகளுக்கும், அதாவது கணவன் மனைவியான இந்த 2 நத்தைகளுக்கும் முக்கிய தொழில் என்ன என்று சொன்னால், தண்ணீரை ஒரு ஆற்றிலிருந்து சுமந்து கொண்டு சென்று வேறு ஒரு வீட்டிற்கு கொடுத்து அந்த வீட்டிலேயே கொடுக்கின்ற சொற்ப பணத்தை வைத்து தங்களுடைய வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது மட்டுமே அந்த 2 நத்தைகளின் முக்கியமான தொழில். ஒரு நாள் இதே மாதிரி தண்ணியை சுமந்து கொண்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே உதவுங்களேன், எனக்கு தாகமாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரலை கேட்டுவிட்டு இவர்கள் பொருட்படுத்தவில்லை, தங்களது வழியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் அதே குரல் கேட்கிறது, உதவுங்களேன், எனக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி. இவங்க 2 பேரும் ஓடி போய் அந்த இடத்த பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கீரி பிள்ளையானது தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. தாகம், தண்ணீர் கொடுத்தால் அது பிழைத்து கொள்ளும் அப்படின்ற சூழ்நிலை அங்கே நிலவுவதை இவர்கள் இருவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கண்முன்னே 2 விதமான கேள்விகள் இருக்கிறது. முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் வழக்கமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற வீட்டிலேயே நாம் நேரத்திற்கு எடுத்து சென்றாலும் நமக்கு சொற்ப அளவே பணம் கிடைக்கும். ஒருவேளை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பணம் கிடைக்காமல் போய்விடும், இல்லது நம்மளுடைய வேலை போய்விடும் என்கின்ற சிந்தனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒருவேளை இந்த தண்ணீரை இந்த கீரி பிள்ளைக்கு கொடுத்தால் உயிர் பெற்று எழுந்தால் அது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான எண்ணங்களை அந்த இருவரும், அதாவது அந்த நத்தையான இருவரும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். முடிவிலேயே இந்த 2 சிந்தனைகளில் எது உயர்ந்தது என்கின்ற அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. உயிரா பணமா, வாழ்க்கையா இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையா அப்படின்ற அந்த கேள்விக்கு வரும்பொழுது உயிர் என்கின்றதும் மற்றவர்களுடைய வாழ்க்கை என்கின்றதும் மட்டுமே அவர்கள் கண்முன்னே தோன்றுகிறது. ஆகவே அவர்கள் சுமந்து சென்ற அந்த தண்ணீரை அந்த கீரி பிள்ளைக்கு கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்துவிட்ட உடனே அந்த கீரி பிள்ளையானது எதையும் சொல்லாமல் தான் வந்த வழியே சென்று விடுகிறது. இவர்களும் திரும்ப சென்று அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு காலை 11 மணி அளவில் கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீரானது அந்த வீட்டிற்கு மாலை 4 மணி அளவில் கொடுக்கப்படுகிறது. அங்கே இருந்த இந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, இந்த தண்ணீரை வாங்கி வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகின்ற அந்த ஓனரை கூப்பிட்டு இருவரையும் திட்டுகிறார்கள். அறிவில்லையா, உங்களுக்கு புத்தி இல்லையா, இதை எப்பொழுது கொடுக்க வேண்டும், இப்பொழுது எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், இதனால் எங்களுக்கு பயன் என்ன என்று எல்லாம் திட்டிவிட்டு சற்றே சிரிக்க தொடங்குகிறார்கள். இதை பார்த்த 2 நத்தைகளுக்கும் ஒரு வித பயமும் இருந்தது, ஆச்சரியமும் இருந்தது. என்ன திட்டினாங்க, திட்டிட்டு சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்பொழுதுதான் அந்த ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே ஏற்கனவே அமர்ந்திருந்த அந்த என்ன சொல்கிறது, கெஸ்ட் விருந்தாளிகளை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அதிலே ஒரு கீரிப்பிள்ளையும் இருக்கிறது. அந்த கீரிப்பிள்ளையானது வேறு யாரும் அல்ல, இவர்கள் உதவி செய்து உயிரை காப்பாற்றிய அந்த கீரிப்பிள்ளை அங்கே இருக்கிறது. அந்த கீரிப்பிள்ளையின் சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போது அவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த நத்தைகளுக்கு எல்லாமும் தெரிய வந்து விட்டது. அப்போதான் இந்த உயிர் பெற்று இருந்த அந்த கீரிப்பிள்ளையானது சொல்கிறது, என்னுடைய உயிர் இங்கே உங்கள் முன்னே உயிருடன் பேசி கொண்டிருப்பதற்கு காரணம் இவர்கள் இருவர் மட்டுமே. இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் ஒருவேளை இந்த வீட்டில் கொடுத்திருந்தால் அவர்கள் பணம் பெற்றிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுதுதான் அந்த கீரிப்பிள்ளையானது தான் யார் என்பதை பற்றி சொல்லுகிறது. நான் ஒரு கீரிப்பிள்ளையின் ராஜா, எனக்கு வரும் வழியில் இப்படி ஒரு சூழல் ஏற்படும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையிலேயும் இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். ஆகையால் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் வாழ்நாள் முழுக்க என்ன வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவற்றை எல்லாம் கட்டாயம் நான் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த விருந்தினர் முன்னிலையில் தன்னுடைய உரையை முடிக்கிறார். அன்று முதல் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 2 நத்தைகளின் வாழ்க்கை
வேறு விதமாக மாறுகிறது.